அன்பு மாணவர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போக பாடம் இயல் 8 விரிவானம். இந்த விரிவானத்தில் செவ்வி நர்த்தகி நடராஜ். செவ்வி என்பது என்ன? செவ்வி என்பது இந்த இன்டர்வியூன்னு சொல்கிறோம்ல, நேர்காணல், அதான் செவ்விங்கிறது. நேர்காணல் யாரை சந்திப்போம்? ஒரு புகழ்பெற்றவர்களை, சாதித்தவர்களை, இவர்களை மட்டும்தான் நேர்காணல் எடுப்போம். இன்று வரையில் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது நர்த்தகி நடராஜ். இவர் ஒரு 3ஆம் பாலினத்தவர். திருநங்கைன்னு சொல்லுவாங்க, தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திருநங்கைகள். அந்த திருநங்கை இவர் கலை திருநாள் இந்த உலகை ஆட்டி படைத்தவர். என்ன கலை? நாட்டியம், அதான் நடனம் சொல்லுவோமா, நடனத்தில், நாட்டியத்தில். சும்மா ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். ஒரு முறை அமெரிக்காவில் என்னது, இந்த பரதநாட்டிய கலைஞருக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவரை பார்ப்பதற்கு எல்லாரும் 2 வாரங்கள் நடைபெறுவதாக இந்த நிகழ்ச்சி. 2 வாரங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது. திடீர்னு இவருடைய வருகையை பார்த்து ஒரு நாளில் நிகழ்ச்சியாக மாற்றினர். காரணம் அறிந்த கலைஞர் மனக்கலக்கத்துடன் முதல் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். காரணம் தெரியும், எல்லா பேர் பார்க்குறேன், நம்மளுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 வார நிகழ்ச்சியை ஒரே நாளில் மாற்றிட்டாங்க. அது மனக்கலக்கத்துடன் இருக்கிறாங்க. மேடைக்கு சென்றார். அவர் நடனம் ஆடத் தொடங்குகிறார். தன்னுடைய சலங்கையை சப்த மேடையை நிறைக்க அரங்க சுத்தம் அப்படியே அமைதியாக இருக்குது. அவருடைய கண்களை நவரசம், அவருடைய கால்கள் உயிரோட்டமான உடல் மொழி எல்லாமே அங்கே பார்வையாளர்களை விரல் பிடித்து அழைத்து சென்றது. அப்படி அரங்கமே கரவொளி எழுக்கிறது. நான் ஒரே ஒரு நாளோட முடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2 மாதங்கள் அந்த விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போதுக்காகத்தான் இப்போ அவங்கள பற்றி தான் ஒரு நேர்காணல் நடக்கப் போகிறது. நல்லா பாருங்கள் மாணவர்களே, புத்தகம் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக புத்தகம் இருந்தால் மட்டும்தான் அப்படியே பாருங்கள். இப்போ நேர்காணல் என்பது அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று சாதித்த பெருமையில் வரையிலும் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இருக்க அந்த அனுபவங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், ஸோ இதெல்லாம் தான் நேர்காணல் பார்த்துருப்போம். நீங்களே தொலைக்காட்சியில் நேர்காணல் பார்த்துருப்பீங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த நபர் பதில் கூறுவார். இப்போ இதில் பாருங்கள், உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் உன்னுடைய பாடத்தில் 2 தலைப்பாக கொடுத்துருப்பேன் பாருங்கள். உங்களுடைய இளமை பருவம். நான் மதுரையில் இருக்க அனுப்பானடி என்ற ஊரில் பிறந்தவள். என்னுடைய தோழி சக்தி. இந்த தோழி நானும் ஒன்றாகவே நடனம் பயின்றோம். எங்களுடைய நட்பானது 5 வயதில் இருந்தே இதுவரையில் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவள் ஒரு சக்தியாகவே. என்னுடைய சக்தி இல்லை என்றால் நான் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்க முடியாது. கண்டிப்பாக ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு பின்னாடி யாராச்சும் துணை இருப்பார்கள். இந்த நர்த்தகி நடராஜனுடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய தோழி சக்தி ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறாள். சரி, யாரிடம் நடனம் கற்றவர்கள்? யாரிடம் நடனம் கற்றார்? நம்முடைய இவருடைய இளமையில் இந்த வைஜெயந்தி மாலா அவர்களின் நடனத்தால் ரொம்ப ஈர்க்கப்பட்டாள். கண்டிப்பாக ஒரு துறைக்கு செல்லும் முன் ஒரு ஈர்ப்புன்னு ஒன்று உண்டு. அது யாராச்சும் ஒருவரை பார்த்து வரும். இப்போ நாமெல்லாம் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது
உங்களுக்கு உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்போம். அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் பைலட் ஆகிறேன், நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகிறேன், நான் நடிகர் ஆகிறேன், நான் விவசாயி ஆகிறேன், நான் போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னது, அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதற்கு முன் அந்த துறையில் யாராச்சும் ஒருத்தரை பார்த்து தான் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுப்பார்கள். அதே மாதிரி தான் வைஜெயந்தி மாலா அவரோட அந்த நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கலைக்கு வந்து சென்றார். இவருடைய குரு வந்து தஞ்சையில் இருக்க கிட்டப்பா. அந்த கிட்டப்பாவிடம் பரதம் கற்க ரொம்ப ஆர்வத்துடன் சென்றார். தன்னுடைய ஆசையை வந்து அவரிடம் தெரிவித்தார். ஆனால் அதற்கு அவர் வந்து கொஞ்சம் கூட இசைவு தரவில்லை, முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவருடைய விடாமுயற்சி இருக்குல்ல, அதனாலேயே அவர் வெற்றி பெற்றார். அதோடு அந்த கிட்டப்பாங்கிறவர் தன்னுடைய மகளாகவே ஏற்று தம்முடைய இல்லத்திலே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்தார். அவருக்குத்தான் நர்த்தகி என பெயர் சூட்டினார். யார்? கிட்டப்பா தான் நர்த்தகி என்ற பெயரை வந்து சூட்டினார். பெண்மை கண்டிப்பாக பெண்மை கண்டிப்பாக முக்கியம். அந்த பெண்மைங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு துடிப்புன்னு சொல்லலாம். பெண்மைக்கு இல்லாத சக்தி யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்மையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்வியை பாருங்கள். நீங்கள் பெண்மையை உணர்ந்ததால் பரதம் கற்றீர்களா, பரதம் கற்றதால் பெண்மையை உணர்ந்தீர்களா? இதுதான் கேள்வி. அந்த பெண்மைங்கிறதுல அவர் சொன்ன பதில் பாருங்கள். பரதம் வந்து ஒரு ரெட்டச்சடை மாதிரி, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. அதே மாதிரி தான் பெண்மையை வெளிப்படுத்துவதற்கு ஊடகமாக பரதம் இருந்தது. என்னுடைய பெண்மையை வெளிப்படுத்துவதற்காகவே என்னுடைய பரதம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பரதம்ங்கிறது இன்றைய காலகட்டத்து பெண்களுக்கே உண்டான சிறப்பாக போயிடுச்சு. ஆனால் ஆண்களும் ஆடுகிறார்கள். ஆனால் அந்த பரதம்ங்கிறது பெண்களுக்கு உண்டான சிறப்பாக தான் சொல்கிறாங்க. இந்த பரதம் வந்து என்னுடைய பெண்மையை வந்து வெளிப்படுத்துவதாக அமைந்தது அப்படிங்கிறார். பரதத்தில் ஊறி திளைத்த போது பெண்மை புதிதாக பிறந்தது. அந்த கலையில் மீண்டும் மீண்டும் ஆர்வங்கள் வரும் பொழுது என்னுடைய பெண்மை வந்து அதிகம் தேவைப்படுகிறது, அதிகம் வந்து உணர்கிறேன், அதிகம் வெளிப்படுத்துகிறது. பரதத்தில் பெண்மையை வெளிப்படுத்தும் நொடி இருக்கிறதே, அது வார்த்தைகளில் சொல்ல முடியாத உணர்வு. ஏன்னா இவர் வந்து ஒரு திருநங்கை, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் பாலினத்தவர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அதான் 3ஆம் பாலினத்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பரதத்தின் வாயிலாக இந்த பெண்மையை வந்து நொடிக்கு நொடி அவர் வந்து உணர்கிறார். எப்படி? அந்த நதியில் விழுந்த இலை, காற்றில் பறக்கும் இறகு, அதன் மனதை வந்து அதன் போக்கிலே இழுத்து செல்லும். அதே மாதிரி தான் எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிந்து நிம்மதி அந்த வினாடியில் கிடைக்கும். ஒரு வகை ஆழ்ந்த மயக்கம், கனவுகளின் சஞ்சாரம். அந்த வினாடியில் உலகத்தையே மறந்து பறந்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. எப்படி? அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த உலகத்திலேயே இல்லாமல் அந்த காற்றில் பறக்கிற இறகு மாதிரியும் நதியலையில் விழுந்த இலை போலவும் இவர் பறந்து கொண்டிருப்பாரா? அடுத்த கேள்வி பாருங்கள். மாற்றத்தை உணர்தல் இருக்குல்ல, அதாவது நீங்கள் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கியதில் இருந்து இப்போது ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா? பாருங்கள். என்னுடைய குழந்தை பருவத்திலே எனக்குள் மறைந்திருந்த பெண்மையை கண்டுகொண்டேன். அந்த பெண்மையை வந்து தெரியணும். எந்த மன தடையுமின்றி என்னை உணர்ந்துவதற்கு நடனம் உதவி செய்தது. பெண்மையாக அந்த மாறினதுக்கு நடனம் வந்து உதவி செய்கிறது. தொடக்கத்தில் வந்து இந்த திரைப்படங்களில் இருக்க அந்த நடனத்தை பார்த்து தான் எனக்கு ஒரு ஆர்வம் தோன்றுறது, ஒரு ஈர்ப்பு தோன்றியது ஆடத் தொடங்குவதற்கு. நிகழ்ச்சிக்காக ஆடத் தொடங்கிய போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதிக நேரம் இழுத்துக்கிட்டே போகும். இதேபோல் அல்லாமல் நாட்டியத்தை விட அதன் உட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு அதிக நேர காலமும் ஆகும். ஒரு நாட்டியத்தில் எல்லா கலையும் சொல்லிடுவான்னு சொல்லணும், அவர் ரசங்களையும் சொல்லிடுவான்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க எல்லா கருத்துக்களையும் அமைதியாக போயிட்டுருக்கும். அதில் இருக்க ஒரு சிந்தனை எல்லாமே அந்த நாட்டியத்தின் வாயிலாக அந்த கருத்துக்களை வந்து தெரிவித்து விடலாம். அடுத்து பாருங்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்தவா? பாருங்கள். உங்களை போன்று தலைப்பு சொல்லுவாங்க. உங்களை போன்ற திருநங்கையர்
எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் பரதம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா? என்ன கேள்வி பாருங்கள், நல்ல கேள்வி. நீங்கள் பரதம் நீங்கள் திருநங்கைகளுக்காக பரதம் கற்றீர்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்களை போன்ற திருநங்கையர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் பரதம் கற்றீர்களா அப்படிங்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா. தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் பிறந்த நான் திருநங்கையருக்கான இடம் என்னை என்பதை அறிய நினைத்தேன். அதுவே இலக்கியத்தில் பக்கம் என்னை தள்ளியது. சங்க இலக்கியத்திலிருந்து சிற்றிலக்கியம் காலம் வரை ஆழ்ந்து படித்தேன். நிறைய சங்க இலக்கியத்திலேருந்து சிற்றிலக்கியம் வரை அவர் படிச்சுட்டே இருக்கார். இன்று மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையர் இருக்கிறார்கள். தொல்காப்பியத்திலும் இப்போ மட்டும் திருநங்கை கிடையாது, தொல்காப்பியத்திலும் என்னது அதற்கான சான்றுகள் இருக்கிறதா? அப்போ இருந்தே இருந்துட்டு இருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடர் கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. எனவே தமிழச்சி என்பதில் தாழாத பெருமை கொண்ட நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன். தமிழச்சியாக இருக்கனால நான் பாரத பக்கம் திரும்பினேன். நம் கலையை நாம் ஆடவில்லையானால் வேறு யார் ஆடுவது? நம்முடைய சொந்த கலை இது தமிழகத்தோட கலை. நாம் ஆடலைன்னா யார் ஆடுறது? சங்க இலக்கியத்தில் தொடங்கி தற்போது நவீன கவிதை வரையிலும் நடனத்தில் முயல்கிறேன். இதுவும் ஒரு வகை விழிப்புணர்வு ஆயுதம்தான். ஒருவேளை அது நடனத்தை நான் கொண்டு போகிறதுக்காக விழிப்புணர்வு தான், என் மூலம் ஒரு விழிப்புணர்வாக ஏற்படலாம். ஒரு திருநங்கையே என்னது பரதநாட்டியம் கற்றுக்கொண்டாரே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரலாம். ஏன்னா நம்மளுடைய கலையை பரப்பலைன்னா யார் பரப்புவா? மேற்கத்திய நடனத்தை நம்ம பரப்ப முடியுமா? கதகளியை பரப்ப முடியுமா? குச்சிப்புடியை பரப்ப முடியுமா? நம் கலை பரதக்கலையை நாம் தான் பரப்ப வேண்டும். அது என்னும் மூலம் பரப்புவதாக இருக்கட்டுமே, இது ஒரு விழிப்புணர்வாக இருக்குமே அப்படின்னு ஒரு பதில் கூறுகிறார். சரி, இன்னொரு இது பாருங்கள், மக்களின் நேரடி தொடர்பு இல்லாத கலை. அந்த கேள்விக்கு முழுமையாக பாருங்கள். வெகுசன மக்களின் நேரடி தொடர்பில் இல்லாத கலை வடிவத்தை நிகழ்த்துகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது வந்ததுண்டா? ஏன்னா இந்த கலை வெகுசன மக்கள், ஒரு சாதாரண மக்களுக்கெல்லாம் இந்த கலை பற்றி தெரியாது. ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு இந்த கலையை பற்றி கொஞ்சம் ஆர்வம் தெரியும். அவங்களுக்கு தான் இந்த கலை அப்படிங்கிற ஒரு சொந்தமாகி போனது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா? இந்த கலை பெரிய ஆளுகளுக்கு மட்டும் இந்த கலையா, உங்களுக்கு அப்படி என்ன ஏதோ ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரதநாட்டியத்தை வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். சாதாரண மக்களோட கலை இல்லை அப்படின்னு நான் முற்றிலும் மறுக்கிறேன். இது எல்லா பேர்த்தோடைய கலை. பரதம் என்ற சொல்லுக்கு வெறும் 70 வயது தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 70 வயது தான், அது ஒரு வேளை 70 வயது வரையிலும் பரதம் கற்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பரதநாட்டியம் நிகழ்த்துபவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒரு சாரார் என குறுக்கி வைத்தது நம்முடைய தவறு. பரதத்தை ஒரு சில பேர் மட்டும்தான் ஆடணுங்கிற அந்த குறுக்கி நம்மளை வச்சுட்டு அது நம்மளுடைய தவறு. எல்லாம் பேர் ஆடலாம், தப்பு இல்லை. கீழே இருக்கவங்களும் ஆடலாம், மேலே இருக்கவங்களும் ஆடலாம், நடுவில் இருக்கவங்களால யார் வேணால் ஆடலாம். ஆனால் என்ன, அந்த ஒரு சாரார் ஆடக்கூடிய கலையாக குறுக்கி வச்சது யார் தவறுங்கிறார்? நம்மளுடைய தவறு தான். கலையை எல்லோரும் நுகர வேண்டும். அதுதான் என்னது அட்லாண்டிக் ஆண்டிப்பட்டின்னு சொல்கிறது. அட்லாண்டாவிலிருந்து ஆண்டிப்பட்டியில் ஒரே மாதிரி தான் பரதம் நிகழ்த்துகிறேன். மக்களுக்கும் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கின்றனர். எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கலை. ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆடுவது கிடையாது, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி ஆடுவது கிடையாது. பரதத்தை ஒரே மாதிரி தான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அதை மக்கள் என்னது உள்வாங்குகிறார்கள். இன்னொரு கேள்வி பாருங்கள், உங்கள் அபிநயத்தின் வெளிப்பாடு. உங்கள் அபிநயத்தில் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்கின்றனரா? பாருங்கள், கேள்வி பாருங்கள். உங்களுடைய நாட்டியத்தில் மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களா? இதான் கேள்வி. அப்போ சமீபத்தில் ஜப்பானில் உள்ள ஒசாக்கா நகரத்திற்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே திருவாசகம் தேவார பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினேன். இந்த திருவாசகமும் தேவாரங்களுடைய பன்னிசை அந்த கதையை வரைக்கும் பரதமாக நான் என்னது நிகழ்த்து காட்டினேன். அங்கு தமிழர்கள் கிடையவே கிடையாது, இந்தியர்களும் கிடையாது. முழுக்க யார் இருப்பாங்க? ஜப்பானியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு தேவாரமும் தெரியாது, திருவாசகமும் தெரியாது. ஆனால் அந்த நாட்டினை ஆடும்போது அந்த இசையில் அவங்க அப்படி கண் கலங்கி அப்படி கரகோஷமாக
மௌனத்தில் வந்து திளைத்து இருந்ததை நான் உள்வாங்கினேன். அப்போ நான் புரிந்து கொண்டேன் அந்த கலை வந்து எவ்வளோ ஒரு நுட்பமானதுன்னு. அடுத்து பாருங்கள், வேறு துறையில் உங்களுக்கு ஆர்வம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்தெந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இதை தவிர? அதுக்கு சொல்கிறாங்க, நான் முதலாக வழக்கறிஞராக வேண்டும் என்பதுடைய என்னுடைய உறுதுணையாக இருந்தார். நான் வழக்கறிஞராவதே முதல் லட்சியமாக நான் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னது, நான் இதழ்களில் எழுதுவதற்குது, தமிழ் இலக்கிய மேடைகளில் பேசுகிறேன், நடனம் வாசிப்பு எனக்கு இன்னும் நான் போயிட்டுருக்கேன். அதை ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விலக்கியங்களை பற்றி தொடர்பு செய்து ஆய்வு வருகிறேன். இந்த இலக்கியத்தை பற்றி தொடர்ந்து நான் ஆய்வும் செய்துட்டு வருகிறேன். இதுதான் என்னுடைய வேறு ஆர்வம்னு சொல்கிறது. சரி, சோதனைகளை துயரங்களையும் எப்படி சமாளிக்கிறீர்கள்? சோதனை வரும்போதும் துயரங்கள் வரும்போது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கிறோம். சொல்கிறோம்ல, ஒரு சில பேர் என்னது, நான் எனக்கு சோகமாக இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டை போட்டு ரசிச்சுட்டு இருப்பேன், அல்லது நான் ஒரு கோவிலுக்கு போவேன், அல்லது ஒரு நடைபயிற்சி செய்வேன், அல்லது ஒரு படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. சோதனை இந்த துயரங்கள் வரும்போது ஏதோ ஒன்று சமாளிக்கிறோம்ல, அதை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்படி மற்ற மனிதர்களை எல்லாம் சோதனைகள் 2 மடங்கு அனுபவித்திருக்கேன். மற்றவர்களை விட நான் வந்து சோதனை வரும்போது 2 மடங்கு அனுபவித்திருக்கேன். அதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாங்க பாருங்கள். அகிலனின் தாமரை நெஞ்சம் அப்படிங்க, அகிலன் எழுதிய அந்த தாமரை நெஞ்சங்கத்தில் இந்த கதை நாயகி துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாளாம். அந்த நூலில் இருக்க அந்த கதை நாயகி வந்து அந்த சோகம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்களாம். அதே மாதிரி எனக்கு சோகம் வரும்போதெல்லாம் ஒரு நாட்டியம் ஆடி விடுவேன், அது என் துயரத்தை தீர்க்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு சொம்பு தண்ணி எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த சொம்பு தண்ணிக்கு வந்தவங்களுக்கு அது ஒரு தமிழர் பண்பாடாகவே இருக்குது. வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு முதல்ல ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க. அது வந்து களைப்பு தீர்வதற்கு மட்டும் கிடையாது, அவர்கள் மனசை வந்து கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தும், ஆத்மப்படுத்தும், கொஞ்சம் அமைதிப்படுத்தும். சண்டை வரும்போது ஒரு சொம்பு தண்ணியை கொடுங்கண்ணே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாவாங்க. அது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, துயரம் வரும்போது தன்னுடைய நாட்டியம் ஆடி அதை தீர்த்து விடுவார். நெகிழ வைக்கும் தருணங்கிறாங்க. ஒவ்வொருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தருணம் இருக்கும், ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும். அதை எப்படின்னு வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று எதை கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடனக் கலைக்கூடம் வாயிலாக நூற்றுக்கணக்கான மாணவிகளை உருவாக்கியுள்ளேன். நான் ஒரு அறக்கட்டளை நடத்திட்டுருக்கேன். அந்த அறக்கட்டளை வந்து என்னது, பல மாணவிகளை வந்து நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறேன். அப்போது நான் என்னுடைய அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவள், இதில் வெள்ளியம்பலம் எழுதியிருக்கேன், வெள்ளியம் பலம் அறக்கட்டளை. என்னுடைய அம்மாவால் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டவள். அப்படி இருக்கும்பொழுது அந்த எல்லா மாணவிகளையும் என்னை அம்மா அம்மா என்று அழைக்கும்போது என்னோடய தாய்மை இருக்குல்ல, அது 2 மடங்காக பெருக்கெடுக்கிறது, 3 மடங்காக பெருக்கெடுக்கிறது. அதான் என்னுடைய நெகிழ வைக்கும் தருணமாக நான் உணர்கிறேன் இன்று வரையிலும். பாருங்கள், இது எல்லாம் பேத்துக்கு கொடுத்த தருணங்கிறது. சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு திருநங்கை நர்த்தகி நடராஜன் இவருடைய சாதனைகள். இன்னும் இந்த உலகில் ஏகப்பட்ட திருநங்கையர் வந்து சாதித்து வருகிறார்கள். அந்த சாதித்தவர்களை பற்றி பாருங்கள், சின்ன ஒரு குறிப்பு இருக்கு பாருங்கள். பிருத்திகா யாசினி, இவர் தான் ஒரு சேலத்தைச் சேர்ந்தவர். பல சிரமங்களுக்கிடையே 2011ஆம் ஆண்டு கணினி பாடப்பிரிவில் இளங்கலை படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். இவர் தற்போது சென்னை காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் என்ற பெருமை இவரை சாரும். பாருங்கள், இதெல்லாம் ஒரு இந்த போட்டித் தேர்வுகளில் கூட இதெல்லாம் கேட்கலாம். சேலத்தை சேர்ந்தவர் வந்து இந்திய அளவில் வந்து காவல்துறை உதவி ஆய்வாளர் என்ற பெருமை வந்து இவருக்கு சாரும். பிருத்திகா யாஷினி. இன்னொருத்த வந்து ஜோயிதா மோண்டல் மாஹி, இவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். திருநங்கையான ஜோயிதா மோண்டல் மாஹி இவர் திருநங்கைகளின் முன்னேற்றத்துக்காக பணியாற்றி வருகிறார். வடக்கு தினாஜ்பூர் மாவட்ட இஸ்லாம்பூரில்
லோத் அலாத் நீதிபதியாக அண்மையில் ஜொய்தா மண்டல் நியமிக்கப்பட்டார். லோத் அலாய்த் நீதிபதி பதவிக்கு திருநங்கை ஒருவர் நியமிக்கப்படுவது நாட்டில் இதுவே முதல் முறையாகும். அடுத்து பாருங்கள், தாரிகா பானு. தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் 3ஆம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் மாணவர் தாரிகா பானு. முதலாக படிக்கிறதுக்கு 3ஆம் பாலினத்தவர் உருவாக்கப்பட்ட போது இவர் தான் முதலாவதாக சேர்ந்தவர், முதலாவதாக பள்ளி படிப்பு முடித்தவர். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்றார். 2017ஆம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார். முக்கியமாக நான் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சமம். அப்படித்தான் நம்ம என்னது யோசிக்கணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லணும்ல. இந்த உலகத்தில் எல்லா பேரும் சமம்தான். அதில் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், எல்லா பேரும் என்னது மனிதர்கள் என்ற கட்டுக்கோப்பில் நம்ம இருக்க வேண்டும். யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. இன்னும் எத்தனையோ பேர்கள் சாதிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான உதவிகளை நாம் என்னது செய்ய வேண்டும். அப்படி செய்தாவே நாம் அவர்களை ஒரு முன்னேற்றுவதற்கான நாம் ஒரு அடிக்கல்லாக இருக்கலாம். மாணவர்களே, இந்த பாடத்தில் இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ஏற்ற மாதிரி படிங்க. விரிவானங்கிற ஒரு பாடம் ஒரு 6 மதிப்பெண் கேள்வியில் வரும். இதில் ஒரு உட்தலைப்போடு எழுத வேண்டும். உங்களுக்கு உட்தலைப்பே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒரு உட்தலைப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பதில் எழுதலாம். நன்றி.